ஓகே, நெக்ஸ்ட் நாம் பயிற்சி 1.1 அதில் நாம் இப்போது 5வது கேள்வி பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் 1.1. I take for both English and Tamil together. பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுது. பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுது. Represent the following sets in set builder form. ஓகேவா? பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுது. That is set builder form. What is the meaning of set builder form? That is it follows a rule. இங்கே நமக்கு ஒரு செட் பில்டர் ஃபார்மில் எழுது அப்படின்னு சொன்னால் உனக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது இந்த சிம்பிள் கன கட்டமைப்பு முறை அல்லது செட் பில்டர் ஃபார்ம். இது வந்தாலே உனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது எது அப்படின்னா செட் பில்டர். செட் பில்டர் அல்லது கன கட்டமைப்பு முறை அப்படின்னாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது கட்டாயமாக we have to write. நம்ம இந்த செட் ப்ராக்கெட் போடணும். செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டு இந்த 2 புள்ளி வைக்கணும். ஸோ இதை மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் கன கட்டமைப்பு முறை இல்லைன்னா செட் பில்டர் ஃபார்ம். கன குறியீடு செட் ப்ராக்கெட் கட்டாயமாக போடணும். தென் எக்ஸ் போட்டுட்டு 2 புள்ளி, இந்த 2 புள்ளிக்கு பேர் எக்ஸ் சச் தாட்னு படிக்கணும். அப்போ இதை நம்ம இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இது எப்படி படிக்கணும்? த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தாட். இது எப்படி படிக்கணும்? த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தாட். அப்புறம் மீதி நமக்கு அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதிக்கணும். சரியா? ஸோ கன கட்டமைப்பு முறை அப்படின்னாலே கன குறியீடு போட்டு எக்ஸ் போட்டு அதில் 2 புள்ளி வச்சா அது கன கட்டமைப்பு முறை. தட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் படித்து காட்டுறேன். பி இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. திருப்பியும் படிக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. The set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. சரி, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? What is given? This type is what? கொடுத்துருக்கிற டைப் என்ன டைப் அப்படின்னா this is descriptive form. அதாவது நமக்கு வர்ணனை முறையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நாம் எதுக்கு மாற்றணும் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம் அதாவது கன கட்டமைப்பு முறைக்கு நாம் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் தமிழ் மீடியத்துக்கு எழுதி கட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ண சொன்ன? கன கட்டமைப்பு முறை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும்? முதல்ல அங்கே என்ன கணம் பேர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு அவங்க பி கொடுத்தா நம்ம பி, சி கொடுத்தா நம்மள சி எழுதிக்கலாம். போட்டு கன குறியீடு போட்டு எக்ஸ் போட்டு இந்த 2 புள்ளி வச்சிடணும். சரியா? இந்த 2 புள்ளியை நாம் வச்சுட்டு பக்கத்தில் இப்போ நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் என்பது அவங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால விவரித்தல் முறையில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே வார்த்தைகளை எழுதணும். எக்ஸ் என்பது மீதி அது கேள்வியை பார்த்து அப்படியே எழுதுங்க. ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டை பந்து வீரர். இந்திய மட்டை பந்து வீரர் கேள்வியில் போட்டு வீரர்னு போட்டு நாம் இங்கே கனக்குறியீடு போட்டு முடிக்கணும். கேள்வியில் நமக்கு மட்டை பந்து வீரர்களின் இருக்கும். சரியா? கேள்வியில் நமக்கு பன்மையில் இருக்கும். பட் நம்ம பதில் எழுதும்போது ஒருமையில் தான் எழுதணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள் எப்படி எழுதணுன்றது. சி பி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர். B is equal to, first you start with a set bracket, write x and then keep the 2 dots which is such that, the set of all x such that, just copy down everything from the question but don't leave out this the set of all. the set of all அப்படின்றத நாம் அப்படியே விட்டுறணும். இதை நம்ம திருப்பியும் எழுதக்கூடாது. the set of all அப்படின்றத நம்ம எழுதக்கூடாது. சரியா? மீதியும் அப்படியே எழுது. the set of all x is a cricket player. cricket players னு இருக்குது. players இருக்குது. நாம் எழுத வேண்டியது cricket player சிங்குலரில் தான் எழுதணும். player in India who scored அப்படியே கொஸ்டினில் என்ன இருக்குதோ அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான்.
who scored double centuries in one day internationals. அப்படியே கொஸ்டினை பார்த்து நம்ம எழுதிடணும். எழுதிட்டு கட்டாயமாக கடைசியில் என்ன போட்டு முடிக்கணும்னா அந்த செட் bracket we should write down the set bracket. Okay, so start with the set bracket and close with the set bracket. This is the answer for the first one. Now second பார்த்தீங்கன்னா C is equal to the set of all 1 by 2, 2 by 3, 3 by 4, etc. 1 by 2, 2 by 3, 3 by 4, etc. சரியா? இப்போது இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான். அதனால் டேரெக்டாக ஒரு ஆன்சர் நம்ம எழுதினா போதும். ஸோ ஸ்டார்ட் C is equal to போட்டு எல்லா கொஸ்டினுக்குமே சொன்னேன். ஃபஸ்ட்டு நாம் செட் ப்ராக்கெட் போடணும், எக்ஸ் போடணும், such that because we are writing in the set builder form. கன கட்டமைப்பு முறை அப்படின்னாலே நாம் செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டு இந்த such thatன்றதை நாம் போடணும். ஸோ the set of all x such that அப்படின்னு போட்டுட்டு x is equal to இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா if you see here 1 by 2, 2 by 3, 3 by 4, etc. இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? ஃபஸ்ட் இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஃபாலோ அ ரூல். இது வந்து ஏதோ ஒரு விதியை வந்து பின்பற்றி வருது. மேலே ஒன்றுனா கீழே 2, அதாவது ஒன்றை விட ஒன்று கூடுதலாக கீழே இருக்குது. மேலே 2 இருந்தால் கீழே 3 இருக்குது. If 2 is above, then 3 is down. That is, one number is greater than the numerator. 3 by 4. Again, one number is greater than the numerator, which means it follows a rule. That rule can be written like this. N by n plus 1. N by n plus 1, n belongs to capital N. Small n belongs to capital N and close the set bracket. சரியா? கட்டாயமாக நாம் the set of all x such that x is equal to n by n plus 1, n belongs to capital N. சரியா? இதில் வந்து லாஸ்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கப்படலை. அதனால் நம்ம ஜென்ரலாக n belongs to capital N. இந்த nன்றது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்களை குறிக்குது. 1, 2, 3, 4 இவை எல்லாமே இயல் எண்களை குறிக்குது நமக்கு. சரியா? நெக்ஸ்ட் கம்மிங் டு த தேர்ட் ஒன். D is equal to ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. D is equal to ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. ஃபஸ்ட் இது என்னதுன்றதை என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து விவரித்தல் முறையில் கொடுக்கப்பட்டிருக்குது. விவரித்தல் வார்த்தைகளில் இருக்குது. சரியா? இங்கிலீஷில் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர். ஓகே, ஹவு டு ரைட் டவுன் தி ஆன்சர்? ஃபஸ்ட்டு அங்கே என்ன கணம் பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை அப்படியே நம்ம கொடுத்துக்கணும். ஸோ D is equal to கன கட்டமைப்பு முறை. அதனால் நாம் செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டு 2 புள்ளி. சரியா? போட்டுட்டு பக்கத்தில் என்ன எழுதிக்கணும்? எக்ஸ் என்பது ஓர் ஆண்டில் உள்ள, இது அப்படியே கேள்வியில் இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதணும். ஓர் ஆண்டில் உள்ள தமிழ் மாதம் அப்படின்னு எழுதிடணும். தமிழ் மாதங்களின் தொகுப்புன்னு எழுதக்கூடாது. தமிழ் மாதம் போட்டு நாம் இங்கே செட் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்கள். D is equal to set of all x such that x. இப்போ நான் தம்பிங்க பாருங்கப்பா, the set of all இருக்குதுல்ல, இதை எடுத்துடணும். நாம் the set of all அப்படின்னு இருக்கிறது நம்ம திருப்பியும் இதை எழுதக்கூடாது. x is a தமிழ் மந்த். தமிழ் மந்த்ஸ்ன்னு இருக்கும், MONTHS இருக்கும். ஆனால் நம்ம எழுத வேண்டியது சிங்குலரில் தான் எழுதணும். மந்த் இன் அ இயர். தமிழ் மந்த் இன் அ இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். E is equal to 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். E is equal to the set of all. Okay. Set of all odd whole numbers less than 9. அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். the set of whole oddம் இருக்குது, whole numbersம் இருக்குது. ஒற்றை முழு எண்கள். the set of odd whole numbers less than 9. சரியா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம
தமிழ் மீடியம் எழுதிக்கலாம். E is equal to போட்டு the set of all x such that x என்பது இப்போ கேள்வியில் உள்ளதை அப்படியே எழுதுங்க. ஆனால் இந்த கணம் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதக்கூடாது. x என்பது 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்கள்னு இருக்குது இல்லையா, நம்ம எண் அப்படின்னு நிறுத்தி செட் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். சரியா? இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். E is equal to the set of all x such that x is, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம இந்த the set ofன்றதை எழுதக்கூடாது. the set of அப்படின்றத நம்ம எழுதக்கூடாது. மீதி அப்படியே பார்த்து எழுதணும். x is an. ஏன் நான் an போடுறேன் அப்படின்னா odd, 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 ஓன்றது ஒரு வவல், அதனால நான் இந்த இடத்துல an போடுறேன் நான். சரியா? the set of all x such that x is an odd whole number. அவ்வளோதான். whole numbers-னு இருக்குது. நாம் எழுத வேண்டியது நம்பர். less than 9 போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு முறை அப்படியே பார்த்துட்டே வாங்க எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறத. பைலிங்குவல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து தான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ அதை ரெண்டு மீடியமுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? நம்ம எழுதியிருக்கிறது இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன கட்டமைப்பு முறை, அதாவது செட் பில்டர் ஃபார்ம். ஆல் த செட் பில்டர் ஃபார்ம் ஷுட் பி ஸ்டார்டட் லைக் திஸ் ஒன்லி. செட் ப்ராக்கெட் எக்ஸ் தென் சச் தட். எல்லா கன கட்டமைப்பு முறையும் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கனக்குறியீடு போட்டிருக்கணும், எக்ஸ் போட்டுக்கணும், 2 புள்ளி வச்சுருக்கணும். சரியா? ஓகே. ஸோ we have completed the 5th question. Let's pass on to 6th one. 6th question. பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுது. Represent the following sets in descriptive form. What is that descriptive form? விவரித்தல் முறைனா என்னது? அது என்னது அப்படின்னா என்னது? விவரித்தல் அப்படின்னா சொற்கள் அல்லது வார்த்தைகளால் எழுதணும். இதை எதில் எழுதணும்? நாம் வார்த்தைகளால் எழுதணும். சரியா? descriptive form means you must use words. நம்ம என்ன எழுதணும்ப்பா? வேர்ட்ஸில் நாம் இதை எழுதி காட்டணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை பாருங்கள். P is equal to set of all ஜனவரி. ஆக்சுவலாக அங்கே சா கொடுத்துருக்குறாங்க. நம்ம வழக்கமாக எப்படி அதை சொல்லுவோம்? ஜனவரின்னு தான் படிப்போம் நம்ம. சரியா? ஜனவரி. தென் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அது சூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இங்கிலீஷில் தமிழில் சொல்லும்போது நம்ம ஜூன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜூலை. ஸோ ஜான்வரி, ஜூன், ஜூலை. P is equal to ஜான்வரி, ஜூன், ஜூலை. இங்கிலீஷில் தமிழில் அப்படி கொடுத்துருக்குறாங்க. நாம் எழுத போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவரித்தல் முறை. விவரித்தல் முறைனா வார்த்தைகளால், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா வேர்ட்ஸில் நம்ம எழுதணும். அங்கே நமக்கு செட் ப்ராக்கெட்லாம் போட்டு எழுதக்கூடாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எழுதலாம். P is equal to, அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா P கொடுத்துருக்காங்க. P is equal to போட்டுட்டு ஓகே. இங்கே என்னது இதுனா ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்னா ஆங்கில மாதங்கள். இதெல்லாமே என்னது? ஆங்கில மாதங்கள், இங்கிலீஷ் மந்த்ஸு. ஆனால் எல்லா மாதமும் கொடுக்கல. ஜான்வரி, ஜூன், ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி, சிமிலாரிட்டி, ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது. கேன் யூ கெஸ் வாட் இஸ் தட்? எஸ், வெரி குட். ஆல் த நேம்ஸ் ஆஃப் த மந்த் ஸ்டார்டட் வித் த லெட்டர் ஜே. சரியா? தமிழ் மாதங்கள் எதில், ஆங்கில மாதங்கள் எதில் ஆரம்பிக்கக்கூடிய ஆங்கில மாதங்கள்னா சா, அதாவது ஜே என்ற எழுத்தால் ஆரம்பிக்கக்கூடிய ஆங்கில மாதங்கள். அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம். நம்ம இப்போ கன குறியீடு போடாமல் வார்த்தைகளில் கணம்னு எழுதி காட்டுவோம். சரியா? ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம். இங்கிலீஷில் நம்ம எப்படி எழுதுவோம்? இதையே நம்ம த செட் ஆஃப், ஏன்னா அந்த கணம் அப்படின்றத நம்ம த செட் ஆஃப். P is equal to the set of English months. The set of English months. இப்போ நம்ம எழுதும்போது ப்ளூரல் எழுதணும். சரியா? இங்கே பாருங்கள், ஆங்கில மாதங்கள். சரியா? இப்போ நம்ம எழுதும்போது ப்ளூரல் பன்மையில் தான் நாம் எழுதணும். ஸ்டார்டிங் with the letter J.
with letter J. Okay ba? The set of English months starting with letter J. Okay, first one முடிஞ்சிருச்சு. Coming to second one. Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். These are all prime numbers. இது எல்லாமே நமக்கு பகா எண்கள். சரியா? பகா எண்கள்னா என்னது? ஓர் எண் ஒன்றாலும் அதே எண்ணாலும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண்கள் சொல்கிறோம். The number which are divisible by 1 on the number itself are called prime numbers. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 7, 11 எல்லாமே வந்துட்டு prime numbers. பட் இங்கே என்னென்னா ஒரு செட் ஆஃப் பர்டிகுலராக தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு ப்ரைம் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகல, 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கே நிறுத்தியிருக்கிறாங்க? 29 நிறுத்தியிருக்காங்க. அப்போ 7க்கு முன்னாடி உள்ள பகா எண் என்ன அப்படின்னா 5. 29 தாண்டி வரக்கூடிய பகா எண் என்னென்னா 31. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா Q is equal to 5க்கும் 31க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் கணம். நம்ம கணம் நீங்கள் வார்த்தையால் எழுதுவோம். சரியா? அதான் விவரித்தல் முறை. 5க்கும் 31க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் கணம். Q is equal to the set of prime numbers between, ஏன்னா அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் கொடுக்கல, between 5 and 31. ஓகேவா? நெக்ஸ்ட் coming to the last third one. R is equal to the set of all x such that x belongs to n less, x is less than 5. சரியா? இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சா இது என்ன பேர் சொல்லியிருக்கிறோம்ப்பா? இதுக்கு பேர் கன கட்டமைப்பு முறை. that is the given form is set builder form. The given form is set builder form. Okay. Now this we should write it in the descriptive form. That is விவரித்தல் முறையில் நாம் எழுதணும். ஓகே, இது எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? ஓகே, R is equal to என்ன கொடுத்துருக்காங்க? x என்பது ஒரு இயல் எண். ஆனால் எப்படிப்பட்ட இயல் எண்? 5ஐ விட குறைவான சிறிய இயல் எண்கள். சரியா? 5ஐ விட குறைவான சிறிய இயல் எண்கள். ஐந்தை விட குறைவான இயல் எண்களின் கணம். 5ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். சரி, அதே இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி எழுதுவோம்? The set of, that is R is equal to the set of natural numbers, the set of natural numbers less than 5. Okay, the set of natural numbers less than 5. இதனுடைய last question number 4. S is equal to the set of all x such that x is or ஆங்கில மெய்யெழுத்து. S is equal to the set of all x such that x is a consonant in English alphabet. Okay, ஆங்கில மெய்யெழுத்து. சரி, எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா இதை? ஓகே, இதை வார்த்தைகளில் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, அங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஸ் என்ற கணத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாமளும் இங்கே என்னென்ன எழுதிக்கணும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றத நாம் எழுதிக்கணும். ஓகே, என்ன எழுதிக்க போகிறேன்? ஆங்கில டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். ஆங்கில மெய் எழுத்துக்களின் கணம். ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம் நாம? S is equal to the set of English consonants. சரியா? the set of English consonants. இதுதான் நமக்கு விவரித்தல் முறை, that is descriptive formல நாம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது exercise 1.1ல 5 and 6. With this the first exercise gets completed. Thank you.